இப்போ நம்ம டெய்லி நியூஸில் கேட்குறது டெல்லியில் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, புகை மூட்டமாக தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதில் வந்து காமனாக நம்ம கேள்விப்படுற ஒரு டேர்ம் வந்து AQI, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று, ரெகுலர் அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்றுல ஒரு சில பொல்யூட்டன்ஸ் ஆர் கண்டாமினன்ட்ஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், PM. அதில் வந்து 2.5 மைக்ரான்ஸ், 10 மைக்ரான்ஸ் இந்த மாதிரி சைஸ் வேரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் காற்றுல இருக்குது, இதை தவிர ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கார்பன் மோனாக்சைடு, இப்படிப்பட்ட வேற தீங்கு உண்டாக்கக்கூடிய பொல்யூட்டன்ட், ஏர் பொல்யூட்டன்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து காற்றுல எவ்வளோ அளவு இருக்குன்றதை தான் அது கணக்கிடும். அந்த கணக்கு வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த AQIக்கு ஒரு வேல்யூன்னு வரும், 0லேருந்து மேலே நம்பர் கூடிக்கிட்டே வரும். நார்மலாக ஒரு பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற இடம்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, அந்த AQI வந்து 0லேருந்து 50க்குள்ள மட்டும் இருக்கணும். அதுக்கு மேலே தாண்டுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒருத்தவங்களுக்காக ப்ராப்ளம் உண்டாகும். ஸ்டார்டிங்ல வந்து இப்போ ஒரு 50 to 100 இருக்கிறப்போ ரொம்ப குட்டி குழந்தைங்க, ஆல்ரெடி ஆஸ்மா, COPD இந்த மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த புகை வந்து பாதிப்பு உண்டாக்கலாம் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனால். அதுக்கு மேலே இந்த 100லேருந்து 200 இந்த கேட்டகரியிலலாம் இருக்கிறப்ப ஆல்ரெடி இந்த மாதிரி லங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பாதிப்பு உண்டாக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க ரொம்ப நேரம் அந்த புகை இருக்கிற காற்றுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AQI 100 to 200 இருக்கிற ஒரு ஊரில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஜாகிங் போனோம்னா அதில் நம்ம எக்கச்சக்க மூச்சு வேகமாக இழுத்து விடுவோம். அதில் போகக்கூடிய காற்று வந்து அவங்களுக்கும் அது ப்ராப்ளம் உண்டாக்கலாம். ஸோ அதுக்கு மேலே 200க்கு மேலே போகிறப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே அது நோயை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக ஆல்ரெடி லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமாக பாதித்து உயிருக்கு ஆபத்தாக்கக்கூடிய நிலைமை கூட கொண்டு வரலாம். அதுக்கு மேலே இருக்க வேல்யூஸ் போக போக இன்னும் சொல்லவே வேண்டாம், பயங்கர டேஞ்சரஸ். இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தான் அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த AQI கூட இருக்கிற நேரங்களில் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. AQI கூட இருக்குது அப்படின்னா வெளியில் போகிறத அவசியம் இல்லைன்னா தவிர்த்துக்கணும். அதே மீறி வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நல்லா அந்த பொல்யூட்டட் ஏரியாஸ், டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். கூட்ட நெரிசல் இருக்கிற இடங்களும் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இதை தவிர ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குது, நான் வெளியில் போகல, வீட்டிலேயே இருக்கேன், ஆனாலும் நான் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து தான் வச்சுருக்கேன், வீட்லேயும் அந்த புகை வரதான் செய்யுது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா HEPA ஃபில்டர், ஏர் ஃபில்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஏர் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பட் அதுக்காக பொல்யூட்டட் இதில் வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணால் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஏர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட ஒருத்தரோட கடமை. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எரிபொருள் புகை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்துறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். விறகடுப்பு யூஸ் பண்ணுறது, குப்பைகள் எரிக்கிறது, காஞ்ச இலைகள் மரத்துலேருந்து விழுகிறத எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அதை ப்ராப்பராக அந்த குப்பைகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி முறைகளில் பண்ணணும். வண்டிகள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம ஒருத்தருமே பொறுப்பெடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்கட்டும், பட் அதை மீறி பெட்ரோல் டீசல் வண்டிகள் எல்லாம் வந்து 2 தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு பைக்கில் போகாமல் நடந்து போகலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஒரு நபருமே பொறுப்பெடுத்துட்டு பண்ணா தவிர இந்த ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை.